தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல 33வது நாள் பத்தி தான் பார்க்க போறோம். திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி பத்தி முதல்ல பார்க்கலாம். அதிக கிராமங்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி தான் இது. விவசாயம் முக்கிய தொழிலா பார்க்கப்படுது. மிருகண்டான படவேடு செண்பகத்தோப்பான இதெல்லாம் முக்கிய நீர் ஆதாரமா இருக்கு. ஜவ்வாது மலை, அமிர்தி மற்றும் பர்வதமலை முக்கிய சுற்றுலா தலங்களா கருதப்பட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல கலசப்பாக்கத்தை தலைமையிடமா கொண்டு தனி தாலுகா உருவாக்கப்பட்டுச்சு. மழைவாழ் மக்களோட நலன் கருதி ஜமுனா மராத்தூரை தலைமையிடமா கொண்டு தனி தாலுகாவும் உருவாக்கப்பட்டுச்சு. பருவதமலைக்கு வருகை தர பக்தர்களோட வசதிக்காக மலையை சுத்தி கிரிவல பாதை அமைக்கப்பட்டுச்சு. கலசப்பாக்கம் அரசு மருத்துவமனை தாலுகா மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட்டுச்சு. மழைவாழ் மக்களோட உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்தும் மையமும் உருவாக்கப்பட்டுச்சு. இங்க அதிக அளவுல கரும்பு விவசாயம் செய்யப்படுறதுனால இந்த பகுதியில அரசு கூட்டுறவு சர்க்கரை அமைக்கணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையா இருக்கு. புதுப்பாளையம் பகுதியில மலர் விளைச்சல் அதிகமா இருக்க காரணத்தினால அந்த பகுதியில சென்ட் தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்றது விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. ஜவ்வாது மலையில உற்பத்தி ஆகிற செய்யாற்றுல தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த பகுதியில மணல் கொள்ளைய தடுத்து நிறுத்தணும். பருவதமலைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரணும். இந்த மாதிரி கோரிக்கைகள் மக்கள் நிறைய வச்சிருக்காங்க. ஆனா மக்களோட கோரிக்கைகளை இந்த திமுக அரசு நிறைவேற்றாம அலட்சியமா எடுத்துட்டு இருக்கு.